நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள், திரைத்துறை நண்பர்கள், தென்னிந்திய நடிகர் சங்கம், சின்னத்திரை நடிகர் சங்கம், நாடகத்துறை மற்றும் அனைத்து திரைத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும், உதவி இயக்குனர்கள் என்பால் அன்பும் பாசமும் கொண்ட இந்த அரங்கினுடைய நிர்வாகி என்னுடைய தோழர் அருண்மு அவர்களுக்கும் பிற நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ஒரு யூனிவர்சிட்டியில் நான் உட்கார்ந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். 17 வருடங்களுக்கு முன்னால் கடற்கரை மணல் பரப்பில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் கடற்கரை ஒட்டிய விசாலமான ஒரு இடம் கடல் போல காட்சி அளித்து கொண்டிருக்கிறது. உலகமெங்கும் பியூர் சினிமா, tamilstudio.com எல்லார் வயலும் சினிமா துறையில் தெரியாத ஆளே இருக்க முடியாது. கடல் தாண்டிய விஷயங்களில் இருக்கவங்களும் பிற நாட்டினரும் அறிவார்கள். நான் ஆரம்பத்தில் சினிமா நாடகத்துறையில் இருந்தேன். அப்புறம் நாடகம் நடிச்சிட்டு இருக்கும்போது சினிமாவில் நடித்தேன். அப்புறம் நானே எழுதி இயக்கி ஆல் இண்டியா ரேடியோவில் நடித்தேன். இப்படி படிப்படியாக வந்தேன். அப்போ எனக்கு கைத்தாங்கல் கொடுத்ததும் ஆதரித்ததும் tamilstudio.com. tamilstudio.comல வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது. இங்கே இருக்கிற உதவி இயக்குனர்கள்லாம் குறும்படம் எடுக்கும்போது என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ நான் அதில் நிறைய கற்றல், ரொம்ப விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் மிகுந்த சிரமப்பட்டு ஒவ்வொருத்தருடைய ஆதங்கத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தோழர் அருண்மு அவர்கள். சாதாரணமாக ஒரு இயக்குனர்கிட்ட போய் நம்ம பேசிட முடியாது, ஒரு பெரிய நடிகர்கள்கிட்ட போய் பேச முடியாது. tamilstudio.comல வந்தாச்சுன்னா எவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க, அவங்களும் பொறுமையாக பதில் சொல்லுவாங்க. இதெல்லாம் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய வரப்பிரசாதம். நான் கூட கசிராஜாகிட்ட பேசியிருக்கேன், நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். பாலுமகேந்திரா சார் வந்திருக்காரு, இப்படி பல பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அந்த வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது தோழர் அருண்மு தான். இந்த அளவுக்கு அவருடைய உழைப்பு, நான் சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு, அன்னைக்கு கொஞ்சம் பேர் வச்சு தான் கடற்கரையில் ஆரம்பித்த இந்த இயக்கம். இப்போ சொல்கிறேன், வருங்காலத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, திரைப்படத்துறையினர்கள் படம் எடுப்பதற்கு ஒரு ஸ்டூடியோவாக அமைக்க வருவார். இன்றைக்கு நான் எழுதி சொல்கிறேன், இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது. நாளைக்கு படப்பிடிப்பு தளத்தை கூட உருவாக்கி தருவார். அந்த நிலைமையும் வரும் சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய ஆதங்கத்தை எல்லாம் நான் தெரிந்து கொண்டு உங்களோடு கலந்துரையாட எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. பேசுங்க, என்ன கேட்கணும், என்ன? சரி, நான் படங்களை நடிச்சுட்டு தான் இருந்தேன். பிச்சைக்காரன் படம், ஃபஸ்ட்டு பிச்சைக்காரன் பார்ட் 1 நடிக்கும்போது தான் எனக்கு அந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு சசி சார். அவர் இன்ஸ்டியூட்டில் போய் கிளாஸ் எடுக்கும்போது கூட என்னை பற்றி அந்த ஒரு தகவலை சொல்லியிருந்தார் அப்படின்னு ஒரு தம்பி சொன்னார். 45 வயசு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு பொண்ணு கூட கிடைக்கலன்னு கேப்பை தூக்கி விசிறி போடுவார் ஷார்ட்டில். அது நானாக செய்தது. கேப்பு உருண்டு போய் பாண்டிச்சேரி ரோட்டில் வந்துடுச்சு. உடனே என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நீங்கள் பண்ணது கரெக்டுங்க, அதே பண்ணுங்கன்னாரு. இல்லை சார், ஹீரோ பாவம் முடிஞ்சு அவர் வைக்கட்டும், அப்போ தான் காட்சி நல்லாயிருக்கும், ஹீரோவும் நான் பண்ணுறேன்னாரு. அந்த காட்சி படமாக்கப்பட்டது பாண்டிச்சேரியில். இன்றைக்கும் பல போலீஸ் நண்பர்கள்லாம் இதை தான் என்கிட்ட சொல்லுவாங்க, பொண்ணு கிடச்சிச்சா அப்படின்வாங்க. பார்த்தோன்னா நீங்கள் அந்த படம் நடிச்சிங்களான்னுவாங்க. இது ஒரு ஐடென்டிஃபை பண்ண ஒரு கேரக்டராக எனக்கு கிடைச்சிது. இதை வச்சு தான் எனக்கு சில படங்களும் கிடைச்சிது. இந்த இயக்குனருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய இயக்குனரோடு நான் பயணித்திருக்கிறேன். ஜெய்பீம் படம் முதல் சீன் ஜெயிலர் கேரக்டர் நடித்து முடிச்சிட்டேன். சார், வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி சார்னேன். நான் தான் உங்களை கூப்பிட்டேன்னாரு. ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னேன். அந்த படம் நடித்ததுக்கப்புறம் கலியமூர்த்தி ஐபிஎஸ் பேட்டி கொடுக்குறாரு. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இப்படி ஒரு இதுவே இல்லையே, இந்த அதிகாரியாக நடித்தவர் இப்படி இப்போ சொல்லியிருக்காரு,
இது உண்மையாக இல்லையே அப்படின்றது ஒரு வாதமாக வரும்போது கூட நான் ஆச்சரியமாகப்பட்டேன். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பேசக்கூடிய அளவுக்கு நம்முடைய கதாபாத்திரம் இந்த மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்க இயக்குனருக்கு ரொம்ப நன்றி, எந்த நேரம் வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் நடித்த கதாபாத்திரங்கள் வந்து கவனிக்கத்தக்க கதாபாத்திரங்களாகவே தோழர் சொன்ன மாதிரி எனக்கு அமைஞ்சுது. இப்படி பல படங்கள் நான் நடிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ சமீபத்தில் நான் திரு வெற்றிமாறன் சாரோட இந்த விடுதலை 2 நடிக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அளவில்லா சந்தோஷம். ஏன்னா தொடர்ந்து அவர் படத்தில் நடிக்கணும்னு ஏங்கிட்டு இருந்து பல முறை முயற்சித்து இந்த வாட்டி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஆடிஷன் போய் அட்டன் பண்ணேன், கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் பல நாட்கள் நடித்தேன். இயக்குனருக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி என்னன்னா, தொடர்ந்து பயணித்தோம், நடித்தோம். சொல்லிட்டாரு, இதில் நிறைய வந்து சீன் நான் கட் பண்ணியிருப்பேன், யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி அவருடைய பூர்த்தி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய அந்த படத்தில் இருந்தது. ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசி நாள் கூட பேசி பூர்த்தி பண்ணேன். அந்த அளவுக்கு இந்த படத்தில் நடித்தது நான் அவர்கிட்ட சொன்னேன், ஹாலிவுட் படத்தில் நடித்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தது சார். ஏன்னா எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கோம், குளத்தை வெட்டி படப்பிடிப்பை நடந்ததை பார்த்துருக்க மாட்டேங்க. ஒரு குளமே உருவாக்குனாங்க, குளம் கோவிலை ஒட்டி ஒரு குளம் காட்சி அளித்தது, செட்டுலாம் பிரம்மாண்டமாக இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நடித்ததெல்லாம். அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறமும் இப்போது என்னை எல்லாருமே வந்து பரவாயில்லைங்க, ஃபோன் கால் வருது, நல்லா இருந்தது உங்கள் கேரக்டரு, நல்லா நடிக்கிறீங்க, அப்படியே நடிச்சுட்டே இருங்கன்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்தது. சில நேரத்தில் டி ராஜேந்தர் சார்கிட்ட ஒரு சில வருஷங்கள் முன்னால் வாய்ப்பு கேட்க போனேன். ஒரு தலை காதல் படம் நினைக்கிறேன். போகும்போது ஐயா உள்ளே இருந்திருக்காரு, உள்ளே இருந்து போங்க சார் உள்ளே இருக்காரு அப்படின்னாங்க. உள்ளே போய் உட்கார்ந்தேன். என் கூட ஒருத்தர் வந்தார், அவர் ஒரு சக நடிகர், பக்கத்தில் உட்கார்ந்தார். சார் இருக்காரா கேட்டார். இருக்கிறாரு சொன்னாங்க, பார்க்க வந்திருக்காங்க. அங்கே உள்ளேருந்து ஒரு குரல், குமாரே குமாரே அப்படின்னு ஒரு குரல். சார் இருக்காருங்க அப்படின்னு நான் சொன்னேன். இவர் இல்லை அவர் தம்பி வாசு சார் குரலாக கூட இருக்கலாம் அப்படின்னாரு. இல்லைங்கன்னா திடீர்னு வந்து பக்கத்தில் நின்ட்டார். பக்குன்னு ஆயிடுச்சு. அவனை எழுந்து ஐயா வணக்கண்ணே சொல்லுங்க அப்படின்னாரு. படத்தில் வாய்ப்பு கேட்டு வந்தேன், ஸ்டில்ல பார்த்தாரு, வாங்கிட்டு சொல்கிறேங்கன்னாரு. அந்த பக்கத்தில் இருக்கிறவர் என்ன பண்ணார், நின்றுட்டு இருந்தவர், என்ன விஷயம் உன் பேர் என்ன அப்படின்னாரு. ஆட்டோ ராஜா. எந்த ஸ்டாண்டு அப்படின்னாரு. இல்லை சார் என் பேர் ஆட்டோ ராஜா. ஓ அப்படியா, சரி சொல்கிறேன்னாரு. சார் மைனா பார்த்தீங்களாண்ணா? அவர் எங்கே அர்ஜென்ட்டாக வெளியில் போயிட்டுருக்காரு. மைனா பார்த்தியா, குருவி பார்த்தியா, புறா பார்த்தியா, நான் நேரமாக இது அப்படின்னாரு. சார் வீடு பார்த்தீங்களா சார்? வீடை பார்த்தியா, கல்லை பார்த்தியா, மண்ணை பார்த்தியாங்க அப்படின்னு. எனக்கு வழி இல்லை வெளியில் வர்றதுக்கு. இவர் இந்த மாதிரி பேசியிருந்தார். அப்புறம் இவர்கிட்ட சொன்னேன், நம்ம நடிக்கிறது நம்ம போய் சொல்லக்கூடாது, அவங்களா சொல்லணும். நீங்கள் ஒவ்வொன்றும் சொல்கிறீங்க, வெளியில் போகிறாரு. கரெக்ட் சார், என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயத்த சொன்னால் தானே வாய்ப்பு கிடைக்கும், அதால் நம்மளுடைய தேடுதல் இது மாதிரி இருக்குன்றார். எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னால், நம்ம ஒரு இயக்குனர்கிட்ட போய் நிற்கும்போது சில விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும். அவங்க எந்த மூடில் இருக்காங்க, எந்த நிலைமையில் இருக்காங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு போய் வாய்ப்பு கேட்கணும். உண்மையிலேயே அது ஒரு விஷயந்தான். நம்ம எடுத்தாங்க ஒருத்தோன்னு சொல்லிட்டு கதவை தட்டி வாய்ப்பு கேட்குற விஷயம்லாம் இப்போ கிடையாது. நிறைய பேர் ரொம்ப டேலண்டாக இருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு படத்தை வாய்ப்பு கேட்கும் போதும் இன்றைக்கி ஆடியேஷன் வைக்கிறாங்க. ஆடியேஷன்றது ஒரு நல்ல விஷயம். கமல் சாரே சொல்லியிருக்காரு, நம்ம எல்லாருமே ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து ரிஹர்சல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி. அது ஒரு நல்ல விஷயந்தான். இன்றைக்கும் ரஞ்சித் சார், டைரக்டர் ரஞ்சித் சார் படத்துக்கு போனோம்னா ஆடிஷன் வச்சு அதுக்கப்புறம் ரிஹர்சலும் நடக்கும். அது மாதிரி மெட்ராஸ் படத்தில் ரிஹர்சல் நடந்திருக்கு, இப்படி நிறைய படத்துக்கு ரிஹர்சல் நடந்திருக்கு. இப்போ சார்பட்டா பரம்பரையில் துஷாராக்கு அப்பாவை நடித்தேன். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ரிஹர்சல் போய் நம்ம ஒரு படத்தை நடித்தோம்னா அந்த படைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு உண்மையான ஒரு விஷயம். அது மாதிரி நடக்குமா, அது மாதிரி கூப்பிடுவாங்களா, அதுக்காக நேரம் ஒதுக்கி நம்ம போக முடியுமான்றதுதான் எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுதான் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். அதுவும் ஒரு காரணம், அதை சொல்ல வரேன் நான். அதால் இந்த இளைஞர்கள்லாம் வந்து யூடியூப்பில் நிறைய மீம்ஸ் போடுறது, அந்த நடிப்பெல்லாம் போடுறாங்க.
அது நல்ல விஷயந்தான். நீ 100 வாட்டி நடிச்சுட்டு 120 வாட்டி பதிவு பண்ணுற. ஆனால் ஷார்ட்டில் கேமரா வைக்கும்போது அது மாதிரி பண்ண முடியுமா? முடியாது. நீ 120 வாட்டி நல்லா நடிச்சு நீ பதிவு பண்ணிட்டு போடுற. ஆனால் அங்கே வந்து அப்படி கிடையாது. சில நேரத்தில் ஷார்ட்டில் எழுதுவாங்க, கொடுப்பாங்க, நடிக்கணும். அந்த நேரத்தில் இந்த சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, நடிக்கணும். அங்கே நம்ம டேக் வாங்கினா எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். அது இன்னும் அவங்க நல்லா தயார் பண்ணிக்கிட்டு அந்த பதிவெல்லாம் போடுறவங்க முறைப்படி நல்ல ஒரு விஷயத்த கையாண்டால் நல்லாயிருக்கும். நாடகத்தில் நடித்தா அவங்களுக்கு அனுபவம் கிடைக்குது. பொதுவாகவேங்க ஒரு நடிகர் ரத்தத்திலேயே ஊறி இருக்கணுங்க. நடிப்பு சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. ஒரு விஷயத்த சொன்னால் ஓரளவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம், ஒரு 10%. ஆனால் நம்மள தான் அது செய்யணும். இந்த விடுதலை 2 படத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன், தப்பாக இல்லை, நடந்த உண்மை. சாப்பாடு போடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அங்கே ஒரு நண்பர் சாப்பாடு போட சொல்லி இயக்குனர் சொன்னார். அப்படி குனிஞ்சா துண்டு விழுது. துண்டை தூக்கி வச்சுக்கிறார். சிறிய சாப்பாடு போடுறோன்னா அவருக்கு வரல, பண்ண முடியல, வரால. யாருப்பா வேற ஆளு? சார் நான் பண்ணுறேன் சார். போனேன், துண்டை தூக்கி தலையில் கட்டினேன். அந்த அன்னக்கண்டி எடுத்து சாப்பாடு போட்டுக்கிட்டே வந்தேன். சீன் முடிஞ்சுது. வெரி ஹாப்பி. எதுக்கு சொன்னால், சின்ன ஒரு விஷயத்த கூட நம்ம வந்து அந்த டக்குன்னு அந்த பாத்திரமே மாறிடணும். அந்த ஒரு எதுவுமே சரிங்க. நம்ம ஒரு கேரக்டரை வாங்கி பண்ணுறோன்னு சொன்னால் அந்த கேரக்டரை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டரவே மாறிடணும். அப்போ தான் அந்த கேரக்டரை நடிக்க முடியும். அன்னைக்கு வீடுமனை மக்கள் நடித்தேன் நான் சின்ன வயசு பையனாக இருக்கும்போது. ஏன் நம்ம ஒரு கதை வசனம் எழுதி நம்ம நடிக்கக்கூடாது? சொந்தம் சொத்து சுகம், டிபி கஜேந்திரன், அப்புறம் வந்து இவர் நம்ம துரைராஜ் எல்லாம் வந்து பார்த்தாங்க. தயாளன் சர்க்கஸ் கம்பெனி நடத்துகிறாரு. அவ்வளோ கஷ்டமான விஷயம் நாடகம் நடத்துறது. அந்த காலத்துலலாம் ரிகர்ஸுக்கு வரமாட்டாங்க, கிராண்டுக்கு வரமாட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து ஸ்டேஜில் நிற்க வைக்கணும். நாடகம் நடத்துறது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். அதெல்லாம் மீறி அதிலெல்லாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து tamilstudio.comல வந்து பல பேரை சந்தித்து நிறைய குறும்படங்கள் நடித்து அதுக்கப்புறம் திரைத்துறையிலையும் நம்ம போயிட்டே இருக்கோம். அதனால் இந்த இளைஞர்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அன்றைக்கெலாம் வந்து நான் பெரம்பூர்லேருந்து வந்தேன்னா வடபழனிக்கு 37B, நான் சொல்கிறேன் 1982 85 வாக்கில் வடபழனி வருவேன். அங்கேருந்து வர்றதுக்கு டொக்குன்னு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். 37B இப்படி பார்ப்பேன். வடபழனியை சுற்றி இருட்டாயிடும். 7 மணிக்கெலாம் 6க்கெலாம் பஸ் இருக்காது. உடனே ஏறி வண்டியில் உட்காந்து வீட்டுக்கு போகிறது 3 மணி நேரம் ஆகிடும். சுற்றி போய் சேர்றது. இன்றைக்கி அப்படி கிடையாது. ஃபோன் வசதி, பைக்கு, நிறைய வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நிறைய இளைஞர்கள் நடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஆனால் கஷ்டப்பட்டு நடித்து கால் ஊன்றது கடைசி வரைக்கும் நிற்கும். இந்த ரெக்கமெண்டேஷனில் வந்து ஏதோ நம்ம பொழுதுபோக்கத்துக்காக நடிச்சுட்டு போகிறதுலாம் ரொம்ப நாள் இருக்காது. இன்றைக்கி இருக்கிற திரைத்துறையில் இருக்கிற பெரிய நடிகர்கள் உடம்பை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பல தையல்கள் இருக்கும், பல அடி வாங்கின தழும்புகள் இருக்கும். அந்த அளவுக்கு விஷால்லேருந்து அஜித்லேருந்து எவ்வளோ சித்திரவதை அனுபவித்து தான் நடிச்சிருக்காங்க. உயிரை பணம் கொடுத்து நடிக்கிறாங்க. நம்ம படம் பார்த்துட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறோம்? வாசல் நின்று படம் சரியில்லை, படம் நல்லா இல்லைன்ட்டு போகிறோம். ரொம்ப தப்பான விஷயம். படத்தில் எவ்வளோ நல்ல கருத்துக்கள் இருக்கும். ஏன் அதை நீ காட்டிட்டு போய நல்லா இல்லைன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறத? எவ்வளோ படத்தில் நல்ல கருத்துக்கள் இருக்குது, எவ்வளோ நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காங்க. அதில் எவ்வளோ நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் சொல்லாத ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். இந்த திரைப்படத்துறையும் ஒரு தொழிற்சாலை தான். டிவிஎஸ் கம்பெனி, ஹோண்டாய் கம்பெனி மாதிரி இது கூட ஒரு தொழிற்சாலை தானே. இதுக்கு எவ்வளோ அங்கீகாரம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ முதலாளிகள் கஷ்டப்படுறாங்க. ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து தவறான தகவலை சொல்லிட்டோ தவறான விமர்சனத்தை பண்ணிட்டோ போயிடக்கூடாது. அதை வந்து இப்போது எடுத்து சொல்லியிருக்காங்க. பல பேர் அதை ஏற்றுக்கிறாங்க. தொடர்ந்து பயணிப்போம். நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு திரைப்படத்துறை நல்லா இருந்தால் பல பேருக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அது இளைஞர்கள் புதுசாக வர்றவங்களாக இருக்கட்டும், ஏற்கனவே இருந்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வருமானம் ஈட்டி தர ஒரு தொழில் தானே. பல ஆயிரம் கோடி கவர்மெண்ட்டுக்கு போத. இன்றைக்கும் சில நேரத்தில் படப்பிடிப்புகளுக்காக நம்ம எங்கெங்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்குன்னு தெரியுமா? காலைல 4:30 மணிக்கு எழுந்துக்கணும், கூப்பிட்ற இடத்துக்கு போகணும். அது நைட்டு 12 ஆகலாம் 2 ஆகலாம். திரும்ப மறுநாள் காலைல வெற்றிமாறன் சாருடைய படத்தில் கடைசியில் வந்து அவர்கிட்டயும் நான் அந்த பதிவும் பண்ணியிருக்கேன். சார்கிட்டையும்
48 மணி நேரம் உழைச்சிருக்கோம். ஒரே ஒரு நாள் ஷூட்டிங்கில் அந்த 1 ஹவர் தான் தூங்கியிருப்போம். 2 ஹவர் தூங்கியிருப்போம். சார் அதோட தூங்கியிருப்பாரா தெரியாது. முடித்தோம், வீட்டுக்கு போனோம், தூங்குறோம், தீங்க காலைல உடனே வந்துடும். அந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கப்பட்டு ஒவ்வொருத்தருடைய படைப்புகளை நிலைநிறுத்தி விடுதலை 2 படம் மிகப்பெரிய வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு 18 வயசுன்றது அதில் போட்டிருக்காங்க, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சட்டத்தை மதிக்கலாம். ஆனால் நான் தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது மேனேஜரை கேட்டேன், ஐயா எப்படின்னு போயிட்டுருக்கு நல்லா, இந்த 18 வயசு போட்டது அதில் அது இருக்கிற மாதிரி ஒரு கெட்ட வாசகமோ ஒரு கெட்ட இதுவோ எதுவுமே இல்லையே சார், இல்லை அது கொஞ்சம் தவிர்த்து இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கூட கலெக்ஷன் நல்லா இருக்குமே அப்படின்னு அவருடைய பங்களிப்பை சொன்னார். நானும் படம் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அதில் ஒன்றும் எந்த இடத்துலையுமே ஒரு தவறான ஒரு அசிங்கமான வார்த்தையோ தவறான ஒரு விஷயமோ தெரியல. கதையோடு சேர்ந்து ஒட்டி வர்ற ஒரு பங்களிப்பு அவர் கொடுத்துருக்காரு. அறிஞர் அண்ணா சொன்னார், சென்சார் போர்டு மட்டும் அனுமதிச்சா, அதாவது சென்சார் போர்டு இல்லாத நாம் எடுக்கிற படத்தை சென்சார் பண்ணாத வெளியிட்டால் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றி காட்டுவேனார்ல, அது இந்த வெற்றிமாறன் சாருடைய விடுதலை 2 கூட இருக்கலாம். அண்ணாவின் கனவு நான் சொல்கிறது அப்படியே இருக்கலாம். என் தனிப்பட்ட கருத்து, நல்ல கருத்து, சரிவான வசனங்கள். என்ன மாதிரி ஒரு காட்சிகள் அமைப்பு பண்ணுறாரு தெரியுங்களா? ஆங்கிலத்தில் அவ்வளோ புலமை, தமிழ் அவ்வளோ புலமை. இயக்குநர்கள் அனைவரும் இன்னைக்கு பெரிய லெவலில் இங்கிலீஷ் சார் ஒரு லாங்குவேஜுக்கு மட்டும் வச்சுட்டு நம்ம போராடுறோமே, அவங்க ஆங்கிலம் தெரியுது, தமிழ் தெரியுது, நிறைய விஷயங்கள் உள்வாங்கி அவங்க பண்ணும்போது ஒரு சீனும் ஒரு காட்சி அமைப்பும் மேம்படுத்தி பார்க்கும்போது நம்ம என்னமோ ஒரு 2-4 வார்த்தை பேசிட்டு நடிச்சுட்டு போயிடுறோம். நம்மளுடைய உடல் மொழியிலேருந்து நிறைய விஷயங்கள், தூங்காத கொல்லாத, நம்ம எடுத்துட்டு நம்ம நடிச்சுட்டு படுத்துடுறோங்க. நம்ம எடுத்து நடித்து முடிச்சு நாங்கள் நைட்டு போட்டு பார்த்துட்டு இதெல்லாம் இருக்குது, என்னென்ன மாற்றம் பண்ணணும்லாம் பார்த்துட்டு தூங்கித்தினே காலையிலேருந்து வரணும். இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இயக்குநர்கள் அவங்களோட சேர்ந்து இணை இயக்குனர், துணை இயக்குநர்கள்லாம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி வாழ்க்கையில் முன்னேற துடிக்க காத்திருக்காங்க. இன்றைக்கி பல இணை இயக்குனர், துணை இயக்குனர்கள்லாம் இந்த tamilstudio.com போனவங்களாம் அதிகம். கிட்டத்தட்ட தோழர்கிட்ட கேட்டேன், 15 இயக்குநர்கள் கிட்ட மேம்படுத்தி விட்டுருக்காரு இயக்குநர்களாக இந்த அமைப்புக்கு. அதெல்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டிய, சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள். இது மாதிரி எந்த அமைப்பு 15 இயக்குநர்கள் சாதாரண விஷயமா தமிழ் சினிமா கிடைக்கப்பெற்றது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இருகரம் கூப்பி உங்களை வணங்குறேன். தொடர்ந்து உங்கள் சேவை இந்த நாட்டுக்கு தேவை. அதே நேரத்தில் நீங்களாம் நல்லா முன்னேறி திரைப்படத்துறையில் அதாவது ஒரு வந்தோம் சொன்னோம்னா ஒரு படத்தில் நம்ம பேர் எடுத்துடணும். சினிமா பொறுத்திருக்க என் தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன். அந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா 2வது படம் கொடுக்க மாட்டாங்க. முதல் படத்திலே நம்ம 4 செவத்துக்குள்ளே அசிங்கப்பட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நல்ல கதைக்களத்தை உருவாக்கி ஒரு படைப்பை நல்லா கொடுத்தாங்கன்னா பல ஆயிரம் தொழிலாளர்கள், பல பேர் நல்லா முன்னேறுவான். அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர் நல்லா இருப்பார், தயாரிப்பாளர் இயக்குனர் நல்லா இருப்பார், அந்த இண்டஸ்ட்ரியே நல்லா இருக்கும். ஆனால் தமிழ் சினிமாவில் இன்றைக்கி நிறைய படங்கள் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கிறது. புது படங்கள் எல்லாமே சின்ன பட்ஜெட் படம்லாம் கூட சரி நல்லா அருமையாக ஓரளவு போயிட்டே இருக்குது. இது தொடர்ந்து நல்ல வெற்றி படங்களாக இன்றைக்கு வருகின்ற இளைஞர்கள் கொடுக்குறாங்க. அதை நம்ம சந்தோஷமாக பார்க்குறோம். எந்த ஒரு படத்தையுமே எந்த ஒரு கலைஞர்கள் நல்லா இல்லைன்னு சொல்லவே கூடாது, உட்காந்து பார்க்கணும். அதான் நம்ம தொழில். அதில் நல்லது இருந்தால் ஏற்றுக்கலாம், கெட்டது இருந்தால் விட்டுடலாம், தப்பு கிடையாது. ஆனால் தரக்குறைவான விமர்சனத்தை என்ற காலத்தில் யாருமே ஏற்றுக்கப்பட மாட்டாது. நிறைய விஷயங்களை நம்ம நாள்தோறும் தெரிஞ்சுக்க ஆசைப்படணும். இந்த மாதிரி அமைப்புகளோட தொடர்பு இருக்கணும். நமக்கு எதாவது தெரியலன்னா இவங்களுடைய நட்பு கேட்டு, ஐயா இந்த மாதிரி விஷயம், இதுக்கு எந்த புத்தகம் படிக்கலாம், இல்லை யாரை போய் பார்க்கலாம், இல்லை இவங்களுடைய ஐடியா இருந்தால் கொடுங்க, ஆலோசனை சொல்லுங்கன்னா கண்டிப்பாக இவங்களாம் சொல்லுவாங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் நான் இந்த அமைப்புக்கு நான் அதாவது அந்த மாடி கோடம்பாக்கத்தில் இருந்திருக்கேன். இந்த அமைப்பு முதல்ல இருந்தது, எக்மோரில் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வடபழனியில் இருந்து நிறைய விஷயங்கள்லாம் நான் இவங்ககிட்ட நான் தொடர்பில் இருந்திருக்கேன். நான் நிறைய வாட்டி நினச்சி பார்க்குறேன். 2 விஷயத்தில் நான் கண்ணீர் விட்டு கண்கலங்கி இருக்கிறேன். இளமை குன்றாத வாழ்வு இவருக்கு வேணும் நான் வேண்டிக்கிறது. கடைசி வரைக்கும் இளமையாகவே இருக்கணும், அப்போ 4 பேருக்கு பயன்படுவோம். எந்த காலத்துலையும் கடவுள் இருக்கு, நல்ல ஆரோக்கியத்தையே கொடுக்கணும், 4 பேருக்கு பயன்படுறவங்க. 2வது நான் கண்கலங்கு
மழை வெள்ளத்தில் நான் பெரம்பூரில் இருக்கேன், இவர் பதிவை பார்த்துட்டு நான் மனசு கஷ்டப்பட்டேன். இப்போ சொல்கிறேன், இவருக்கே தெரியாது. இவ்வளோ பேர் இருந்து கூட இவருக்கு அந்த நேரத்தில் உதவி இல்லாத போச்சு. ஒரு பதிவை படித்து ரொம்ப கண்கலங்கினார். ஆனால் எனக்கு அப்போது கம்யூனிகேஷன் இல்லை. ஆஹா, இத்தனை லட்சம் ரூபா புத்தகங்கள் நனையுத, தண்ணி தெருவெல்லாம் நிற்கிது, இடம் தர்றாரு, குடும்பத்தை வச்சிருக்காரு, எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு, இவருக்கு போய் இந்த நிலைமையா அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டேன். அதான் நான் சொல்லுவேன், அப்பப்போ அவங்களோட கம்யூனிகேஷனே இருக்கணும். உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நல்லது கெட்டதை பரிமாறிக்குங்க. வேறு ஏதாவது நீங்கள் கேட்கணுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வந்து சொல்லுவார் இது மாதிரி இந்த சீனை பற்றி. அதாவது மஞ்சு வாரியார் மேடம் கிட்ட நான் ஒரு இடத்துல கையெழுத்து வாங்குற மாதிரி ஒரு சீனு. அந்த மாதிரி பேசி முடித்த உடனே அந்த புக்கில் லெஜரில் கையெழுத்து போட்டுட்டு போகிற மாதிரி அந்த சீன் வச்சாங்க. நான் எழுந்து நின்று கையெழுத்து வாங்கினேன். தயாளன், எழுந்துக்காத, உட்கார்ந்தே கையெழுத்து வாங்கு. சரி சார், நன்றி சார். அந்த மாதிரி விஷயங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா? நான் கொடி பிடிச்சி நாங்கள் விஜய் சேதுபதி சார்லாம் அந்த குற்றாலத்தில் அந்த இடத்துல தான் எடுத்தாங்க அந்த சீனு. நாங்கள் உண்டி குலுக்கிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் நான் முதல்ல வந்து கோஷம் போட்டுக்கிட்டு கடைக்காரங்களை பார்த்து கையெழுத்து கும்பிட்டேன். நான் அது அரசியல்வாதின்னு நினச்சிக்கிட்டு வணக்கண்ணேன். கம்யூனிஸ்ட் தோழர்கள் யாரும் அந்த மாதிரி கடைக்காரங்களும் வணக்கம் சொல்ல மாட்டாங்க, எனக்கு இது தெரியாது. அப்புறம் சொன்னார், வணக்கம் சொல்லாதீங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவார், நம்ம அதை செய்யணும். அதுதான் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டு. சொல்லி கொடுத்து இன்னைக்கு சினிமா வந்து உன்னை தேத்துற அளவுக்கு இன்னைக்கு அங்கே நேரமும் இல்லை, காலமும் இல்லை. நம்மளும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு தான் இங்கே வரணும். அவங்க சொல்லி தருவாங்கன்னா அவங்க சொல்லி கொடுக்கறதான் நேரம். அவங்களுடைய நேரமும் காலமும் நம்ம விரயமாக்கக்கூடாது. சொல்லுவாங்க, அதை நம்ம ஏற்றுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடிச்சிட்டோம். அதில் மாற்றம் இருந்தால் சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு. நான் சின்ன சின்ன கேரக்டர் நிறைய பண்ணிட்டேன். இது வந்து ஒரு கடல் மாதிரி, நடிப்புக்கும் படிப்புக்கும் எல்லை கிடையாது. எது கொடுத்தாலும் பண்ணிகிட்டே இருக்கணும், நடிச்சுட்டே இருக்கணும். நான் இல்லைன்னா இன்னொருத்தன் நடிக்க போகிறான். அதனால் எது கொடுக்குறாங்களோ நல்ல கேரக்டர்னா நடிச்சுட்டு போகலாம். இப்போல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு கேட்குறேன். கொஞ்சம் 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 சின்ன ஒரு சந்தோஷம் தான். நான் ஐயா இந்த போலீஸாகவே கொடுக்குறீங்களே, ஏதாவது கொஞ்சம் மாற்றி கொடுங்க கேட்கும்போது அது ஒரு சந்தோஷம். இந்த தாடி விட்டுருக்கிறது ஏன் தெரியுமா? இப்போ நான் சும்மா இருக்கேன், நாளைக்கு ஒரு ஃபோன் வந்து நினச்சி, ஐயா தாடியில் இருக்கீங்களா, ஷேவிங் பண்ணியிருக்கீங்களா, இல்லை தாடி இருக்குது, அப்போ வந்துடுங்க, அதோ வந்துடுறேன், ஒரு 2-3 நாள் வேலை கிடைக்கும். இல்லை தாடி வேணும், ஏற்றலாமே. இப்போ நம்ம எந்த படமும் இல்லையா, டக்குன்னு ஏற்றலாம். எல்லாத்துக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில் இன்றைக்கி இருக்கிறோம் திரைத்துறையில். நம்ம ஒரு கட்டத்துக்கு வரணும்னு சொன்னால் போராடி இன்னும் நம்ம எப்படி ஒரு பையனுக்கு வந்து பாடநூல் மட்டும் படித்தா போதாது, கோணாறு படிக்கணும், அதுக்கப்புறம் சொந்தமாக அவனுடைய எழுதணும். அந்த மாதிரி தான் இதுவும் நடிப்புத்துறையும். அது மாதிரி காத்துட்ருக்கணும், போயிட்டே இருக்கணும். எல்லா விஷயத்துக்கும் தயாராக இருக்கணும். நடிக்கிறதுல நமக்கு வளர வளர சில இடர்பாடுகள் கூட வரலாம், சில இடத்துல பேமெண்ட் பிரச்சனை வரலாம், அது மாதிரிலாம் வரும். எல்லாத்தையும் தாங்கிக்கின்னு ஒரு இடம் தக்க வைக்கணும். தான் நான் முதலே சொன்னேனே, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு முன்னே இருந்தவங்க நமக்கு வழிகாட்டுறதுலாம் இல்லை, நம்மளே வர வேண்டியது நிலைமையில் இருக்கோம். அதே நேரத்தில் சினிமா துறையில் சில நண்பர்களை பற்றி, சில நல்ல மனித உள்ளங்களை பற்றி சொல்லணும்னா, ஒரு வாட்டி ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது தம்பி ராமையா சார் கிட்ட வந்தார். எழுந்து நின்று உட்காருங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா அப்படின்னாரு. அவர் எவ்வளோ பெரிய ஜீனியஸ், அவருடைய செல்லையே ஆனால் ஒரு ஃபோட்டோ எடுறான்னாரு. எடுத்துக்கிட்டாரு. தொடர்ந்து போராடிட்டே இருக்குன்னு சரியாக அமையல இல்லை அப்படின்னாரு. அப்போது எவ்வளோ பெரிய ஒரு நடிகர் நம்மளை வாட்ச் பண்ணுறாரு பாருங்க. ஆமாண்ணே பார்ப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து இப்போது இவருடைய பதிவில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக போட்டிருந்தார். அந்த வர்றதை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல ஒரு சுத்தமான ஒரு நடிகர்ன்ற ஒரு வார்த்தையை அதில் படித்தேன். அது மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்கள் அறவே இல்லாத இருக்கணுங்க நடிகர்னா. இன்றைக்கும் எனக்கு இந்த வயசில் காலையில் 5:30-6 மணிக்கு நீங்கள் ஃபோன் அடித்தா எடுத்துருவேன். காலையில் வாக்கிங் போவேன், ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு
3/4 மணி நேரம் இருந்துட்டு நண்பர்களோட அரசியல், கலை, இலக்கியம் எதை பற்றி வேணாலும் பேசுகிற அளவுக்கு ஒரு வட்டத்தை அமைச்சிக்கிட்டு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு கம்பெனிக்கு போகிறேன். சுத்தமாக நடிகர்கள் வந்து பீடி, குடி, வெத்தலை, பாக்கு, புகையில எந்த கெட்ட பழக்கமும் போடக்கூடாது. நம்ம 4 பேருக்கு புத்தி சொல்கிற இடத்துல இருக்கும்போது நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம். அப்போ தான் சினிமாவில் இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டலாம். கெட்ட பழக்கங்கள் அறவே இருக்கக்கூடாது. புரட்சி தலைவர் சொன்ன மாதிரி சில நேரத்தில் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும். இன்றைக்கி சினிமாவில் அதுவும் ஒரு காரணம். இன்றைக்கி எல்லாரும் சாப்பிட்றோன்னு சொன்னால் சாப்பாடு திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழிகாட்டினது. அவருக்கு வழிகாட்டினது யார்? கலைவாணர் ஐயா. அந்த காலத்தில் எப்படிலாம் இருக்கணும், தான தர்மம் பண்ணது கொண்டது, அவர் அதை பக்கத்துலேருந்து பார்த்தது, அதுக்கப்புறம் அவருக்கு உதவி பண்ணது, நாட்டு மக்களுக்கு உதவி பண்ணது, இதெல்லாம் பெரிய விஷயங்கள்ல. அதுக்கப்புறம் விஜயகாந்த் ஐயா வந்தார். அவர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து நல்ல ஒரு நிலைமையை உருவாக்கினார். யாராவது ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் வந்துட்டு தானே இருக்காங்க, ஏதோ ஒரு வயிறு பூர்த்தி பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதனால் வந்து குடும்பம் வரைக்கும் அவங்க கடமையை அவங்க நல்லதை செய்கிறாங்க. நம்ம உடல், மொழி, நம்ம தகுதி எல்லாத்தையும் நம்ம உயர்த்திக்கணும். திரைத்துறையில் வந்தால் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். வணக்கம் சார். இது என்னன்னா, இப்போ எதிர்பார்ப்பு கம்மியாக இருக்கும் போது ஏமாற்றமும் கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு சப்போஸ் நடக்கலைன்ற பட்சத்தில் ஏமாற்றமும் அதிகமாக இருக்கும் இல்லையா? இப்போது நான் காலேஜ் டைமில் கரெக்டாக இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்போ என்னன்னா வந்து நம்மளும் வந்து லீட் ஆகலாம்ன்ற மாதிரி ஒரு எண்ணம். அதுக்கப்புறமா வந்து ரியாலிட்டி நம்மளை இது பண்ண சொல்ல, அப்புறம் கொரோனாலாம் வந்து 2019 தான் கரெக்டாக ஒர்க்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் 20 கொரோனா வந்து மார்ச்சில். அதுக்கப்புறமா அகைன் லாக்டவுன் வந்து திரும்ப 2021 லாக்டவுன் வந்து அப்புறமா அதுக்கப்புறம் சீரியஸ் முயற்சி எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா நம்ம போய் நேரில் பார்க்கும்போது அவங்க நம்மளை பற்றி ரிப்ளை சொல்லும் போதெல்லாம் என்ன மாதிரினா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். இன்னும் நம்ம எதுவுமே ஒன்று சீரியஸாக ட்ரை பண்ணலையோ சொல்லிட்டு. இப்போ 28 இயர்ஸ் ஆயிடுச்சு, 28 வயசு ஆயிடுச்சு. ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்களும் அந்த மாதிரி மெயின் கதாபாத்திரமாக ஆகணும்னு நினச்சிங்களா, இல்லை வந்து நடிச்சா போதும் அன்ற மாதிரி ஒரு? இல்லை, முதல்ல வந்து நல்ல ஒரு கதாபாத்திரமாக படம் ஃபுல்லாக வரா மாதிரின்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி அது மாதிரி நடிக்கிறதுலாம் வந்து அதான் நான் சொன்னேனே, இன்றைக்கி சில கதாபாத்திரங்களுக்குன்னே சில பேர் இருக்காங்க. கதை எழுதும் போதே இவங்கள தான் இதை போடணுன்ற மாதிரி முடிவில் இருக்கும்போது நம்ம அதில் போய் விழ முடியாது. நமக்கு கொடுக்குற கதாபாத்திரத்தை நம்ம ஏற்று நடத்தணும். ஒரு படம் ஒன்று நடித்தேன் சமீபத்தில். டைரக்டர் கூப்பிட்டாரு, அண்ணே இது பண்ணுறீங்களான்னாரு. பண்ணுறேன் சார்ண்ணே. அந்த ஒரு சீன் தான் பண்ணி முடித்து டப்பிங் போனேன். அண்ணே உங்களை வேறு கதாபாத்திரத்துக்கு தான் நான் தேர்வு பண்ணேன், தயாரிப்பாளர் இதுக்கு வேறு ஆளை போடணும்னு சொன்னார். இல்லைன்னா நான் அதை தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னாரு. பரவாயில்ல சார், இதில் என்ன சார் இருக்குது? ஒரு கதாபாத்திரம் நம்ம ஒரு சீனாக இருந்தால் சார்லின் சாம்பினா சொல்லியிருக்கா தெரியுமா, நீ 1000 பேரில் ஒரு ஆளாயிரு, ஆனால் அதுலேயும் உன்னுடைய நடிப்பை தனித்துவமாக காட்டினார். அது மாதிரி சமீபத்தில் கூட நான் ஒரு டைரக்டர்கிட்ட போயிட்டு ஆடிஷன் கலந்துக்கிட்டேன். அவர் சொன்ன மாதிரியே நடித்து முடித்தேன். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்ன மாதிரி ஆடிஷனை முடித்தேன். ஆனால் என்னை கூப்பிடலை. அதுக்காக ஏமாற்றம் கிடையாது. படம் முடியும் போது கூட கூப்பிடலாம். இல்லை அவங்களுக்கு என்னோட பெட்டர்மெண்ட்டான ஆள் கிடச்சிருக்கலாம், சம்பள விஷயத்துலையும் மற்ற விஷயத்துலையும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா நீ ஒரு மாதத்தில் ஒரு நடிகர் 2-3 படம் மேலே நடிக்கிறது அரியுது. அதுக்காக திடீர்னு ஒரு பெரிய படம் தான் இதை விட்டு ஓடிட்டு முடியுமா? இது நம்மளுக்கு கிட்டி இருக்கிறோம், அதை பூர்த்தி பண்ணுறது தான் நம்ம வேலை. அதால் நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. ஆனால் உழைக்கணும், முயற்சி பண்ணணும், போராடணும். இது கண்டிப்பாக இருக்கணும். எல்லா கலைஞர்களுக்கும் இது இருக்கும். நீங்கள் எத்தனை வருஷம் ட்ரை பண்ணேன்னு சொன்னீங்க? நான் கொரோனாக்கு அப்புறம் தான் சார் சீரியஸ். கொரோனா அதான் 19, 20, 21, 22, 23 ரிலீஃப் ஆயிடுச்சு, 24 இது. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. குறுகிய காலம்தான் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. 17 வருஷமாக போராடி இந்த இடத்துக்கு வந்துக்கிறாரு, இதை என்ன சொல்ல முடியும்? அதுதான் உழைப்பு, அதுதான் முயற்சி. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு மேலே ஓடிட்டுருக்கேன். உடலை பண்ணிட்டு பார்ப்போம், இது மாதிரி தான் இருக்கணும். அதான் 2 வருஷன்றது தொடர்ந்து போராடுங்க, கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இங்கே காலை வச்ச யாரும் சோட போனதே கிடையாது. அதால் தொடர்ந்து போராடுங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க.
ஆனால் இந்த மெயின் லீடாக நடிக்கிறாங்க இல்லையா சார், அவங்களுக்கு தான் வந்து சம்பளமும் அதிகம். ஒரு எப்படி மெயின் லீடுன்னு யாரை சொல்கிறீங்க? வேற 2 பேரை சொல்லுங்களேன். இல்லை சார், ஹீரோ. ஹீரோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோவுக்கும் இவ்வளோன்னு சம்பளம் நிர்ணயித்து வச்சுருக்காங்க. இவருக்கு 2 கோடி, இவருக்கு 3 கோடி. நீ 8 கோடியில் படம் ஏற்ற அவரா பொறுப்பு? அதுதான் சொல்கிறாரு. ஒரு ஹீரோ சொன்னார், 2 கோடிப்பா என் பட்ஜெட்டு, அதுக்குள்ளே முடிச்சுக்கோன்றாரு. நீ 4 கோடி ஆகிட்டு அவர்கிட்ட போய் சொன்னா நஷ்டம்னா எப்படி அது? நீ 2 கோடினா 180 எடுத்துருக்கணும் நம்ம இல்லையா? இன்றைக்கி இவருடைய மதிப்பு, இவருடைய இந்த எல்லா ஹீரோக்குமே தெரியும். நம்ம படம் இத்தனை கோடி தான்ன்றது எல்லா ஹீரோக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் ஏற்றி விட்டுட்டா அவர் என்ன பண்ணுவார்? அது அவர் தப்பு கிடையாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அப்படியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். அது வந்து பொறுப்புள்ளவங்க அதை ஒப்பேற்றி நிறைய விளம்பரங்கள் அது இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் கொண்டு வந்துடுவாங்க. திறமை உள்ள சில பேர் அதில் எடுத்துன்னு வந்துடுவாங்க. அதை நஷ்டம் இல்லாத பார்த்துக்குவாங்க முதலாளிகளை. அது மாதிரியும் இருக்காங்க. அது எதுவுமே சரி. இன்றைக்கி சினிமா வந்து நல்ல நிலமையில் எல்லாம் தெரிஞ்சு தான் இன்றைக்கி ஒரு டைரக்டராக வராரு. ஒரு காலத்தில் டைரக்ட் பண்ணிட்டு போயிடுவார். இன்றைக்கி அப்படி கிடையாதுங்க. டைரக்டருடைய சுமை மிகப்பெரியது. கேமராமேன்னா லென்ஸு போட்டுக்கிறான் வரைக்கும் இவருக்கு தெரியும், எடிட்டிங் வரைக்கும் இவருக்கு தெரியணும், விற்கிறதுக்கும் தெரியணும், விநியோகஸ்தரன் தெரியணும், தேட்டர் அதிபர்களும் தெரியணும். இவரே எல்லா விஷயத்துலையும் தன்னை முதலாளியை தூக்கி விடுற அளவுக்கு சில டைரக்டர்லாம் இருக்காங்க. அது மாதிரியே இருக்காங்க இல்லையா? சந்தோஷப்படணும் இல்லையா? அப்போ நம்ம கதாபாத்திரம் ஆர்டிஸ்டாக இருக்கணுன்ற பட்சத்தில் நம்ம வந்து இன்கமுக்கு வந்து இன்னொரு சோர்ஸ் ரெடி பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறீங்களா? புரியல. இன்கம் சோர்ஸ் வேறு ரெடி பண்ணி, ஏன்னா இப்படி இருக்கும்போது வந்து செர்டைன் வருமானம் வந்து ஸ்டாண்டர்ட் வருமானன்றது இருக்காது. இப்போ வந்து ஒரு 25,000ன்றது கண்டிப்பாக வரும்னு ஒரு உத்தரவாதம் இல்லை இல்லையா? இன்கம் சோர்ஸ் வேறு ரெடி பண்ணிட்டா கரெக்டாக இருக்குமான்னு அது எல்லாரும் சொல்லுவாங்க. அது நடக்காதுங்க. இன்றைக்கி நான் ஒரு வேலைக்கு போகிறேன், உதாரணத்துக்கு நம்ம சும்மா இருக்கும்போது யாருமே கூட மாட்டாங்க. அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ண 4 நாள், சார் எங்கே இருக்கீங்க, ஒரு 4 நாள் ஷூட்டிங் இருக்குன்னா அதை விட்டுட்டு நீங்கள் வர முடியுமா? ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியும். ஒன்றுத்துலேயே போராடு சொல்லுவாங்க. ஏதாவது வேலை வெட்டியை பார்த்துட்டு சைடில் பண்ண முடியாது. நம்ம நினைப்போம் நம்ம போகிற நேரத்துக்கு தான் ஏதோ 2 வாய்ப்புகள் வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? அதை விட்டுட்டு திரும்ப ஓடிடுறோம். இதுவெல்லாம் அதுவும் கெட்ட இதுவும் கெட்ட மாதிரி ஆகிடும். ஒன்றுத்துலேருந்து போராடி கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு வரணும்னு முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக வரலாம். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. அது நம்ம தான் அது முடிவு பண்ணிக்கணும். நான் இப்போ தான் புதுசாக ஆக்டிங்க்கு வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எதுவும் ஆக்டிங் கிளாஸ்லாம் இது வரைக்கும் போனதில்லை. இப்போ நான் கண்டிப்பாக கிளாஸ் ஜாயின் பண்ணி தான் இது கற்றுக்க முடியுமா, இல்லை வேறு எப்படி நான் இந்த வட்டாரத்துக்குள்ளே எப்படி நான் பூத்திக்கிறது அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்டிங் கிளாஸ் எதுவும் கண்டிப்பாக போகணுமா, ப்ளஸ் வந்து இது எங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணணுமா இப்போ நான் மாதிரி ஆக்டர் அப்படின்னு? அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேங்க. நான் வரி விளம்பரம் தந்தியில் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். சிறு வரி விளம்பரம் 3 வரி 2 வரி தான் வரும். அதெல்லாம் கூட பார்த்து அந்த நாடகத்து கம்பெனிக்கெலாம் போய் ஏமாத்துறான்னு தெரியாது. அந்த சினிமா கம்பெனிக்கெலாம் ஆரம்பத்தில் போயிருக்கேன். முறையான கம்பெனிக்கு முறையாக முயற்சி பண்ணணுன்றது நம்ம தெளியத்துக்கு பல காலம் ஆச்சு. அது மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு இப்போ நாடகத்தில் இருந்தால் நீங்கள் நடிக்கலாம். நாடகம் நலிஞ்சு போயிருக்கு. எந்த நாடகத்தில் யார் நடத்துகிறாங்க நீங்கள் போய் நடிக்கிறதுக்கு? ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. அப்போ நடிப்பு பயிற்சிக்கு நீங்கள் போயிட்டு இந்த பேசிக்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எல்லாத்துலேயுமே இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டமட்டத்தை பேசிக் வந்து என்னான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவே தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அங்கே போனால் தான் தெரியும். அவன் சொல்லுவான் சில் டவுன்னா என்ன சார்? ஷூட்டிங்கில் கேட்டால் சில் டவுன் என்னது, சில்லப்னா என்ன, அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அதுக்கு ஆக்டிங் கிளாஸுக்கு போனோம். அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெக்கம் நாணம் மடம் பயிர் பண்ணுவாங்களே எல்லாத்தையும் தூக்கி விசிறி வச்சுட்டு நம்ம தயார்படுத்திக்கிட்டு சத்தமாக பாடினா தானே பாடல், மொல்லமாக பாடினா பாடலா? உனக்கும் புரியாது எனக்கும் புரியாது. அது மாதிரி சுத்தமாக இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம தயார்படுத்திக்கணுன்னா நடிப்பை கண்ணாடி முன்னாடியும் கூச்சம் இல்லாத வெக்கம் இல்லாத நம்ம தயார்படுத்தி அவங்களுக்கு லாபத்தை ஈட்டி தர்ற அளவுக்கு அங்கே போய் டேக் வாங்கக்கூடாது, அவங்க நேரத்தை வீணடிக்கக்கூடாது, பொறுப்பை உணர்ந்து நம்ம நடிக்கணும். அதுக்கு நம்ம ஆரம்பத்திலே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். தப்பு கிடையாது. நம்ம மனசுக்குள்ளே வச்சுருந்தா நமக்கு தெரியாதுல்ல. அது மாதிரி
சில பேர் நல்லா நடிச்சிட்டு கூட அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிபி சுகர் குறைஞ்சி தடதடன்னு ஆனவங்களாம் உண்டு, அப்படியும் உண்டு. அதால் எது ஒன்றுமே சரி, நடிப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நான் 100 மூட்டையை தூக்கி போட்டேனாக்கா 100 ரூபாய் குடியான்னு வாங்கிட்டு போயிடலாம், உடம்புக்கு தான் வலிக்கும். நடிப்புன்றது டைலாக் மெமரி பண்ணணும், கான்செப்டை உணரணும், சுத்தமுத்தி பார்த்து எல்லாருடைய உழைப்பும் ஈடு கொடுக்கணும், வெளிப்படுத்தணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. கஷ்டமானது நடிப்புன்றது, சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக தான் நமக்கு கேட்கும்போது குடிக்க தண்ணி கொடுக்குறாங்க, காப்பி டீ கொடுக்குறாங்க, ஜூஸை கொடுக்குறாங்க, வீட்டுக்கு வண்டி அனுப்புகிறாங்க, வண்டி எடுத்துன்னு விடுறாங்க. இதெல்லாம் என்ன பண்ண தலையெழுத்தா? நம்மளுடைய மனநிலை பாதிக்காத வச்சுக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக செய்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம தொழிலில் நம்ம எப்படி இருக்கணும்? 100% கரெக்டாக இருக்கணும். அதனால் அது நம்ம தயார்படுத்திக்கினா ஆகணும். அதே நேரத்தில் சார் நான் நடிக்க வந்துட்டேன், ஒன்றுமே புரியலையே சார், எந்த பக்கம் போகுது எந்த பக்கம் வருதுன்னே தெரியலையே சார், யாரை பார்க்குறதுன்னு தெரியலையே சார்னு இருக்கும். கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். எந்தெந்த கம்பெனி எங்கெங்கே இருக்குது யாருங்க தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சாலும் சில பேர் சொல்ல மாட்டான். அது ரொம்ப முக்கியம். எந்தெந்த கம்பெனி எங்கெங்கே இருக்குது, அந்த டைரக்டர் யார், அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனு, ஒன்று. இதை தெரிஞ்சுக்கின்னு என்ன பண்ணுவேன்? சார் ஃபோட்டோ குத்தெல்லாம் கூப்பிட்றான்ல, நாளைக்கு பாபா ஷூட்டிங் ஹவுஸ் வந்துடுவேன். பாபா ஷூட்டிங் ஹவுஸ் எங்கே இருக்குதுப்பா, யாரை கேட்குது? அவனையே கேட்பேன். சார் பாபா, யோ நீனா நடி தானே, நீ பாபா ஷூட்டிங் ஹவுஸே தெரியாதுன்ற யோசனை பண்ணுவாங்க. அதனால் இந்த இந்த இடர்பாடுகளெல்லாம் நம்ம ஆரம்பத்திலே நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள்லாம் நம்மளா தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் பெரம்பூரில் இருக்கிறத விட வலசரவாக்கம், ஆழ்வார் திருநகர், டி நகர், அபிராமிபுரம், ராஜாண்ணாமலைபுரம், போரூர், இந்த இடம்லாம் எனக்கு நல்லா தெரியும். எந்தெந்த இடத்துல எந்த சந்து, எந்த இடத்துல ஸ்டூடியோ, எந்த இடத்துல நான் வச்சு படப்பிடிப்பு தளம் இருக்குன்னு ஓரளவுக்கு தெரியும். அது நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், நடிகர் எல்லாருமே அது மெயினாக தெரிஞ்சுக்கணும். தெரியாதே நம்ம போய் மேனேஜர்கிட்டே போய் எத்தனை நாள் ஷூட்டிங் இவர் சொல்லுவார், சார் ஒரு 2 நாள் ஷூட்டிங் போலீஸ்கார், நன்றி சார். அண்ணே அடுத்தது இவன் வச்சுட்டு ஃபோனு, ரெண்டாவது ஃபோனை, சார் எவ்வளோ சார் சம்பளம்? இவ்வளோ சம்பளம். சரி சார். சார் எங்கே? இதெல்லாம் முதல்ல கேட்கணும். ஒரு நடிகராக இருந்தால், ஐயா அவுட்டோரோ லோக்கலா, என்ன சார் பேமெண்ட்டு, என்ன கேரேஜ் சார், டைலாக் இருக்கா சார், எந்த இடத்துல ஷூட்டிங் சார், நன்றி சார். இதெல்லாம் கேட்காதே ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அவங்கள தொல்லை பண்ணக்கூடாது. அதுக்கு தான் இது எல்லாமே நடிக்க வரும்போது எல்லா நடிகர்களும் தெரிஞ்சுக்கணும், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து புக்ஸ் நிறைய படிப்பேன். டைரக்ஷன், அந்த டேரக்டர்லேருந்து நம்ம படத்துலேயே நம்மளே ஆக்ட் பண்ணுவோம்ல சார், அது வந்து சாத்தியமா சார்? நம்மளே டேரக்டர்லேருந்து நம்மளே ஆக்டிங் பண்ணுறது சார். அண்ட் எனக்கு இன்னும் எதுவும் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை சார். அதுலேருந்து எப்படி நான் ஷைன் ஆகிறது, அதில் ஒரு டவுட்ஸ் இருக்குது சார். அதாவது நீங்கள் இயக்கி நீங்களே நடிக்கணும்னா முடியுமான்னு கேட்குறீங்க? சாத்தியமான்னு கேட்குறேன் சார். உன்னுடைய திறமையை பொறுத்து இருக்குது, உன்னுடைய உழைப்பை பொறுத்து இருக்குது. ஓகே சார். இப்போது நான் நடிக்கிறேன், நானே டைரக்ட் பண்ணுறேன்னா நான் பக்கத்தில் இருக்கிற ஆள் திறமையான ஆளாக வச்சுக்கணும். டேய் நான் அங்கே போய் நடிக்கிறேன்டா, ஓகே நீங்கள் மானிட்டர் பாரு, அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லு, கம்முன்னு இருக்காத. நான் நடித்து முடிச்சுட்டு வந்து மானிட்டர் நானும் பார்ப்பேன், அதில் ஏதாவது குழுனா இப்படி நம்மளுடைய பிம்பமாக அவன் இருக்கணும். ஓகே சார். கரெக்டாக நம்ம நம்மள அறியாமலே ஐபால் கொஞ்சம் மாறுதா, என்ன ஏது, நம்ம 1000 பண்ணாலும் கூட ஷேடு விழுதா, இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு அங்கே நடிக்கும்போது தெரியப்பா, எதிர்க்கிறவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் இவங்களும் கவனிப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறதும் இயக்கிறதும் 1000 பண்ணிக்கலாம், நேரம் இழுக்கும். எஸ் சார். அதில் நிறைய பேர் வெற்றியும் பெற்றிருக்காங்க இல்லையா? பாத்திமா சார் வெற்றி பெற்றிருக்காரு, டி ராஜன் சார் வெற்றி பெற்றிருக்காரு, பாக்கியராஜன். அது ஒரு பெரிய உழைப்பும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கணும். யங் டேரக்டர்ஸ் எப்படி எந்த மாதிரி படம் எடுத்தால் ஷைன் ஆகலாம் சார்? எந்த மாதிரி இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? எனக்கு இப்போது எந்த மாதிரி படம்னா, நான் எப்படி சொல்கிறதுன்னு யோசனை பண்ணுறேன். ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகர், அருமையான நடிகர், அவருடைய படம் 2-3 தோல்வி அடைஞ்சிட்டே வருது. ஓகே. அப்படி தோல்வி அடையும் போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்களை பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும்.
அப்போது நான் திங்க் பண்ணுறது, ஒரு 5 அக்கா தங்கச்சிக்கு அண்ணனா இவர் நடித்தாருன்னா தெலுங்கில் சூப்பராக வரலாமே, அந்த கேரக்டர் இவர் கரெக்டாக பொருந்துமே. ஆனால் இவர் ஏன் வந்து ரிஸ்க் எடுத்துன்னு ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணுறாரு? அதுக்கு தான் பல பேர் இருக்காங்களே. இவர் ஏன் இதை மாற்றிக்கூடாது? தொடர்ந்து பாவம் இவர் படங்கள் தோல்வி அடையுது நான் நினைப்பேன். ஆனால் அவர் அது மாதிரி நினைக்க மாட்டார். எடுத்து சொல்ல ஆள் இருக்காது, அப்படி எடுக்க முடியாது. ஆனால் அப்படி எடுத்தால் நல்லா இருக்குமே நான் சிந்தனை பண்ணுவேன். என் சிந்தனை எப்படி அவர்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க. எத்தனை பேர் பாக்கெட்டில் பேனா இருக்குது? பாக்கெட்டில் இருக்கணும். என் பாக்கெட்டில் பேனாவும் இந்த டைரியும் இருக்கும் எப்பவுமே. இது என்னன்னா, எந்தெந்த கம்பெனி எங்கெங்கே இருக்குது, யார் டைரக்ட் பண்ணுறாங்க, என்ன விஷயம், யார் விஷயம், இதே தான் நான் கேட்டு எப்போ பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருப்பேன். மற்றவங்களுக்கும் தேவைப்பட்டவங்களுக்கு சொல்லுவேன். ஒரு நடிகர்கள், ஒரு படைப்பாளிகள், ஒரு சினிமா கலைஞர்கள் எல்லாரும் பாக்கெட்லையும் கண்டிப்பாக பேனாவும் ஒரு பேப்பர் மாதிரி ஒரு டைரியாவது இருக்கணும் எப்பவுமே. டக்குன்னு நம்ம எழுதணும்ல. ஒரு எதிர்க்க ஒரு நண்பரை பார்ப்பேன், சார் இந்த இடத்துல ஒரு ஆடிஷன் போகுது சார், போயிட்டாங்க சார். அவங்ககிட்ட போய் எங்கே என்ன ஏதுன்னா டக்குன்னு பேனா எடுத்துனா அவன் சொல்லுவான் அடுத்த வாட்டி, ஐயா இது எல்லாமே நம்மளே கேட்டுங்கிறாருப்பா, அடுத்த வாட்டி இப்படி திருப்பிப்பான் மூஞ்ச. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஆடிஷன் போகிறோம் நிறைய இடத்துல, ஆனால் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னே தெரில. அது நம்ம எப்படி தயார் பண்ணிட்டு போகிறது அந்த ஆடிஷனுக்கு, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அப்போ நம்ம நடிப்பை இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பயிற்சிகள் செய்யலாம்? ஆடிஷன் வந்து அதான் நான் சொன்னேனே, நல்ல கம்பெனிஸே நீங்கள் சொன்னீங்க, இந்த கம்பெனி இங்கே தெரிஞ்சுக்கணும்னு. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம இங்கெல்லாம் ஸ்டூடியோ இருக்குது, இங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்னும் நிறைய இடம் வேஸ்ட் ஆகிடுது. அவங்க உண்மையாக பொய்யானே தெரில, சும்மா வைக்கிறாங்களா என்னன்னு தெரில. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஜ் போடுறாங்க, இந்த கம்பெனி ஆடிஷன் இங்கே நடக்குதுன்னு நிறைய குரூப்பில் வரும். நான் அந்த மாதிரி ஆடிஷனு போகிறதே கிடையாது. காரணம் என்னென்னா, ஏஜென்ட் அதில் போடுவாங்க, அறிமுகம் இல்லாத ஃபேக் நியூஸாக இருக்கும். அது மாதிரி ஆஃபீஸை நான் தேர்ந்தெடுக்கிறதில்ல, அது மாதிரி ஆஃபீஸ் நான் போகிறதும் கிடையாது. அதில் பாதி பொய் இருக்கும். அப்போ உண்மை எது? அது நல்ல கேள்வி. இப்போ திரைப்படத்துறையில் ஏற்கனவே இருக்கிறாங்கள, அவங்களுடைய நட்பு நம்ம வச்சுக்கணும். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டேன் சார், 2 ஆஃபீஸ் தான் சொல்லுங்கள் சார், எழுதிக்குப்பா, நோட் பண்ணியிருப்பாங்க. இப்படின்னா போயிடுவார். டைம் இல்லைப்பா, நீ என்ன எழுத மாட்டேன், வாயில் சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல. டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம் உஷாரா, சொல்லுங்கள் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், நன்றி சார், நியர் ஸ்கூல் பக்கத்தில் எழுதிக்குப்பா. அப்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு, அவங்கள தொல்லை பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? டாடா படம் டைரக்டர் ஆஃபீஸ், இத்தனாவது மெயின் ரோடு, இது டோர் நம்பர், அதுலேயே 2 படம் பண்ணுறாங்களாம், நன்றி சார். அப்போ நமக்கு சார் அப்படின்போது, சார் இன்னொரு படம் உள்ள ஆஃபீஸ் யார் சார்? டைரக்டர். இந்தாங்க சார், ஃபோட்டோ மஸ்ட்டு. ஏன் ஃபோட்டோ கொடுங்கன்னு தெரியுமா? அந்த ஃபோட்டோ எடுத்து அவங்க ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அதை சிறுசாக்கி டைலாக் பேப்பரில் எடுத்து வச்சுருவாங்க, இந்த கேரக்டர் இவர் பண்ணுறாரு அப்படின்னு. சில நேரத்தில் டேய் இந்த 40லேருந்து 50 வயசுக்குள்ளே ஒரு 4 பேர் ஏறா ஃபோட்டோவை அப்படின்னு டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. இந்த 28லேருந்து அவன் 38 வயசுக்குள்ளே ஒரு 4 பேர் காட்டினேன். இதுதான் ஆடிஷன்ன்றது, ஃபோட்டோ கொடுக்குது ஒரு ஆஃபீஸில், இது முக்கியம். அது மாதிரி விஷயம். இந்த நல்ல கம்பெனின்றது கெட்ட கம்பெனிலாம் நம்ம அனுபவத்தால் தெரிஞ்சுக்கலாம். இப்போது தப்பாக நினச்சிக்காதீங்க, சரிகை பேப்பர் ஒட்டிருக்கோம் சில கம்பெனியில் போனோம்னா, சோப்பாவில் நல்ல அனுபவசாலி, கம்பெனி பெருசாகுது, சோப்பாவில் சரிகை பேப்பர் ஒட்டி வச்சுக்கிறாங்க, அவனுக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்கும். அது மாதிரி ஒரு சில கம்பெனியும் நடக்குது. அதில் படம் எடுக்கிறவனும் இருக்கான், எடுக்காதவனும் இருக்கான். நீங்கள் பெரிய டைரக்டர் ஆஃபீஸ், செல்வராங்க சார் ஆஃபீஸ்லேருந்து, கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆஃபீஸ்லேருந்து, அட்லி சார் ஆஃபீஸ்லேருந்து, நம்ம நெல்சன் சார் ஆஃபீஸ், லோகேஷ் கணேஷ் ஆஃபீஸ்லலாம் போயிருந்தீங்கன்னா ஐஜானிக்காக இருக்கும். கம்பெனி இருக்குது, இல்லை ஆடிஷன் உண்டா, வா பண்ணு, போயிட்டே இரு, தேவைப்பட்டா கூப்பிடுவாங்க, தெரிய வேண்டியதே இருக்காது. அது மாதிரி சில கம்பெனிகள் நம்ம தேர்ந்து பழக்கமாகி நாளடைவில் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் மற்றவங்ககிட்டே நம்ம தொடர்பு வச்சுக்கணும். இப்போது ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம் சார், ஒரு கேரக்டரை புரிஞ்சுக்கிறோம் சார், நம்ம உக்காந்துட்டு இதே கேரக்டரை இப்படி பண்ணால் எப்படி இருக்கும்? நான் சில நடிகர்கள் நடிச்சுட்டு வந்துட்டு இதை கொஞ்சம் அப்படி லேசாக மாற்றி பண்ணியிருக்கலாமே, விட்டுமே. பைரவா படம் நடிக்கும்போது பரதன் சார் டைரக்டர்,
நான் அனாட்டமி டாக்டராக நடித்தேன். அதில் அவர் கூப்பிடுவார், செக் பண்ணுவார். நான் ப்ராடு டாக்டர் ஆச்சேன். தொடுவேன், டெத்தஸ்காப் வைக்கும்போது அப்படியே சாஞ்சிடும். சார் செத்துட்டான் சார் அப்படின்னும். அவன் எழுந்துக்குவான், சாவலை. அப்போ நான் ஒரு ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னும். அது நான் பண்ணலை. டைரக்டர்கிட்ட கேட்டேன், சார் சின்ன ரியாக்ஷன் விட்டுட்டேன் சார், நடிப்புன்றது வாய்ப்பு ஒரு வாட்டி தான் வரும், காப்பாற்றிக்கணும். சரி சார். ஆனால் அவன் தப்பு பண்ணிட்டான், இப்போ பண்ணினார். அப்போ அது இருக்குனார். எதுக்கு சொல்கிறேன்னா, சுச்சுவேஷன் நம்ம 24 மணி நேரம் ஆம்புலன்ஸ் மாதிரி நம்ம உஷாராக இருக்கணும். அதுக்காக சொல்ல வரேன். டக்குன்னு அந்த வாய்ப்பை காப்பாற்றிக்கணும். தமிழ்ஸ்டுடியோ.com தான் வரணும். தமிழ்ஸ்டுடியோ.com தான் வரணும். இதுதான் உண்மை. 100 பேருக்கு மேலே இங்கே உதவி இயக்குனராக இருக்காங்க. இங்கே தான் சொல்லித்தராங்க, இங்கே தான் உனக்கு சோறு போடுறாங்க, டீ கொடுக்குறாங்க, இங்கே தான் உன்னை வர வைக்கிறாங்க. மழையாக இருந்தாலும் வந்து உட்காந்து பேசுகிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நமக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா? இந்த அமைப்பு வேறு எங்கே இருக்குது? ஒரு விரலை விட்டு சொல்லுங்களேன், நான் கேட்டுக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்? இந்த மாதிரி அமைப்புகள் எங்கேயோ ஒன்று தான் இருக்கும். நமக்காக ஒரு சேவை செய்யணும்னு இவங்களுக்கெல்லாம் நிர்வாகிக்கலாம் இப்படிலாம் என்ன இருக்குது? ஒரு மேம்படுத்தி விட்றாங்கல்ல, டக்குன்னு பிடிச்சிக்கணும். இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்றைக்கி வந்து கார்டு இல்லாத எந்த வேலையும் செய்ய முடியாது தமிழ் சினிமாவில். அந்த அடையாள அட்டை இருந்தால் தான் பண்ண முடியும். அந்தந்த துறைக்கு பாத்திரம் கழுவுனா கூட சரி, அந்த துறைக்கு யூனியன் இருக்குது. இந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்கும்போது உதவி இயக்குனராக நம்ம பரிமாணம் எடுக்கும்போது இயக்குனருக்கு சமமானவராக நம்ம இருக்கணும். அப்போ இயக்குனர் ஒன்று எதுக்கு வச்சுக்கணும்? உனக்கு சொல்லித்தர வச்சுக்கிறாரு. அவருக்கு மந்திரிமார்கள் எதுக்கு இருக்கிறாங்க? ஆலோசனை சொல்கிறது தானே இருக்காங்க. சிஎம்க்கு உதவி இயக்குனருக்குன்றது டைரக்டருக்கு ஈவனான விஷயங்களை எடுத்து சொல்லணும் தன்மையோட. அது உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் ரூட்டுக்கு பிடிச்சிடுவாங்க. நுழையிறது தான் கஷ்டம். இந்த லைட்ஸை பற்றி, கேமரா லென்ஸை பற்றி அந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்கு எதனா தெரிஞ்சு வச்சுருந்தோமா? அது அவங்க பழக்கம் நடிக்க என்ன ஆகுனா, இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம், அவர் ஒரு 24K HK போடுறா அப்படின்வார். அது திருப்பும்போது அனல் நம்ம மேலே அடிக்கும்ல, திக்குன்னு எரியும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்படி தள்ளி வேலைக்கு வந்துடணும். அண்ணே அவர் என்ன பண்ண, இப்போ மேலே தூக்க, அதுக்கேற்ற மாதிரி வெளிச்சத்தை உள்வாங்கி தான் நடிக்கணும். நீங்கள் விடுதலை 2 படம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் கிஷோர் சார்கிட்ட பேசுவார். நீங்கள் ஓணம் தோழர், நீங்கள் எனக்கு ஓணம் தோழர், நான் பின்னாடி நிற்பேன், நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அப்படின்வேன் பின்னாடி. ஏன்னா நம்ம மறைஞ்சிடக்கூடாது, அந்த இடத்துல நம்மளை தக்க வச்சுக்கணும். நான் அவரை மறைச்சி நின்னாலும் ஒன்றும் பண்ண போதில்லை அந்த சீனில். ஆனாலும் நான் அப்படி லேசாக அவரை பார்க்குற மாதிரி அப்படி உள்வாங்கிப்பேன். அது ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். எல்லாத்தையும் உள்வாங்கணும். கேமராலேருந்து தன்னை முன்னாடி நிற்கிறவர்லேருந்து பின்னாடி நிற்கிறவருக்கும் உள்வாங்கணும். ஒரு நடிகர் சொன்னார், பேர் சொல்ல விரும்பல, நான் நடிக்கும்போது அவர் நடிச்சுன்னு இருக்கும்போது அவர் இடிச்சுன்னு ஓடினாங்க. அவர் சொன்னார், ஒரு படத்தில் உங்களை மாதிரி தான் நானும் நடித்தேன், என்னை இடிச்சுன்னு ஓடினவெல்லாம் இன்றைக்கி யாரும் முன்னாடி போனவெல்லாம் இல்லைடா, நான் கொஞ்சம் பொறுமையாக யோசனை பண்ணி நான் அந்த சீன் காட்சியை வச்சு நடித்தேன், இன்றைக்கி நல்ல முதன்மையான ஒரு நடிகராக இருக்கேன்டா நான். அதால் ஓடுறது பெருசு இல்லை, எப்படி ஓடணும், என்னத்துக்காக ஓடணும், எதை ஹீரோ முந்தி நீ ஓடிட முடியுமா? இப்போ ஹீரோ எதுக்கு? அது கேட்கறதே கிடையாது. ஷார்ட்டில் டைரக்டர் 5 டேக் வாங்க வைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்வாங்கணும். சார் இப்போது ஆடிஷன் அட்டன் பண்ணுறோம் சார். ஆடிஷன் அட்டன் பண்ணி எவ்வளோ ஆடிஷன் போகிறோம், ஆனால் இங்கே செலக்ட் ஆக மாட்டேங்கிறோம். ஆனால் நம்மளுக்கான டேலண்ட் இருக்குது. நம்ம எவ்வளோ தான் நம்ம எப்படின்னா ஆக்டிங் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் ரெக்கமெண்டேஷனில் எல்லோரும் உள்ள வந்துடுறாங்க. அப்போ நம்மளோட ஆக்டிங் எதில் சார் நம்ம வெளிப்படுத்தணும்? எங்கே போயிட்டு அப்ரோச் பண்ணால் அங்கே நம்மளுக்கான அந்த இது கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா? சில டைரக்டர்கிட்ட எந்த நடிகரும் இது வரைக்கும் நடித்ததில்லை. சில டைரக்டர்கிட்ட அதுக்காக அவர்கிட்ட திறமையெல்லாம் சொல்ல முடியாது. அந்த கேரக்டர், அந்த ஸ்கின் டோனு, அந்த இது அவருக்கு எடுப்படல, அதெல்லாம் கூப்பிடல. ரெண்டாவது நம்ம அந்த கேரக்டரை நடிக்கணும், நம்ம ஏன் கிடைக்க மாட்டுதுன்னு சொன்னால் 2 விஷயம். சூரியராஜன் ஒரு படத்தில் குதிரை ஓட்டினே போவார்.
பணம் தூக்குற குதிரை. அந்த குதிரை வந்து போயினே இருந்தால் ஏதாவது வெள்ளை துணி பார்த்தா நின்றுடும். அந்த குதிரைக்கு தெரியும் இது பணம்னு. தெரியுமா சார் அது அந்த படம்? சுள்ளிராஜன் பணம் தூக்குற குதிரை வண்டி ஓட்டார். தெரு விளக்கான்னா தெரில, அது படம் பேர். இந்த குதிரை ஓட்டினே போவார். ஒருத்தன் படுத்துனே இருப்பான், வெள்ளை துணி போகுதுன்னு குதிரை நின்றுடும். ஐயோ நின்று போச்சே, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு ஓடுவார். ஏந்திரியா ஏந்திரியா குதிரை நிற்கிறியா அப்படின்னாரு. அவன் ஏந்து எனக்கு ரூபாத்தா ஏஞ்சி காசு கேப்பா, காசு கொடுத்தா நான் ஏந்துக்கிறேன். உங்ககிட்ட பெரிய தொல்லையா இருக்குதுயா அப்படின்னு சொல்லிட்டு குதிரை ஓடினோடனே டக்குன்னு திரு அந்த அப்படி சுற்றின்னு வந்து துடித்தல எப்படி வந்து பத்துக்குவான். அந்த குதிரைக்கு தெரியுது பாரு, பணத்தை பார்த்தா நிற்கணும்னு. அது மாதிரி தான் ஒரு ஆஃபீஸில் நம்ம 100 வாட்டி போகும்போது நடிக்கலைன்னா கூட ரொம்ப காலமாக வந்துங்கிறான்டா பாவம், குடுறா ஒரு சான்ஸ்ன்னு கொடுக்குறவனும் உண்டு. ஏய் இவரா நிறைய படம் நடிப்பாருடா குடுறான்றவனும் உண்டு. நீ கேட்டிங்க இல்லையா எப்படி வாங்குறதுன்னு. ஒருத்தருடைய முகம் எப்படி பரிட்சமாகுதுன்னா, பல தடவை ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டே இருப்பான். அந்த ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் ஆகிட்டு அங்கே இருப்பார். நீ கொடுக்க ஃபோட்டோ சரி ஏதோ பண்ணியிருக்காரு போல இருக்குது, இல்லை ஏதோ தொடர்ந்து கொடுப்போம் அப்படின்னு நடிக்கிறோம் இருக்கான். நடித்து இந்த வாய்ப்பு கேட்டு அதை பார்த்து கொடுக்குறோன்னு இருக்கிறான். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் அந்த குதிரை சொன்ன மாதிரி பழக்கம் தெரியுது, அது நிற்கும் அப்படின்னு. அது மாதிரியும் சில இடத்துல அமைஞ்சிடும். இந்த அமைப்பில் தொடர்ந்து ஐக்கியமாகுங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, கேளுங்க. கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கெலாம் இன்றைக்கி நிறைய விஷயங்கள், நிறைய நண்பர்கள், நிறைய துறைகள்லாம் இது மாதிரி இருக்குது. அதுலேயும் வந்து நான்லாம் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கும்போது, அப்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடித்தேன். நான் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் போயிட்டேன். அந்த நேரத்தில் திடீர்னு கூப்பிட்டாங்க, என்னால் வர முடியல. நல்லா இது சீன் இது நானே பேசுகிறையா அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டர் லெனின் ஐயா பேசினார் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு. அப்போ ரவிராய் சார் இருக்கார்ல, ப்ரொஃபஸர் காலேஜில், டேய் உனக்கு இதுதான் அவார்டு மாதிரி. ஒரு எடிட்டர் எவ்வளோ பெரிய ஆள், கமலஹாசனே அவர் வீட்டுக்கு போய் என் படத்தை பண்ண மாட்டேன்னு சொன்னவராச்சே, அவர் போய் உனக்கு டப்பிங் பேசிக்கிறார் பார், இதுதான் பெரிய விஷயம். அந்த மாதிரி நம்மளுக்கு அமைஞ்சிடும். இந்த மாதிரிலாம் வரப்பிரசாதம் எங்கே கிடைக்கும் உலகத்தில்? tamilstudio.com தான் கிடைச்சிது. இதுதான் சொல்ல வரேன். இது எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். இந்த tamilstudio.comல எவ்வளோ சாதனை நடந்திருக்கு, அளவிட முடியாதது. ஞானி சார் ஒரு வாட்டி நான் புத்தகத்தை வாங்கி அரங்கத்தில் போய் கையெழுத்து போடுங்க சார்ண்ணே. என் கடையில் புத்தகம் வாங்கினா தான் கையெழுத்து போடுவேன்ட்டார். என் பையன் சின்ன பையன் மனசு கஷ்டப்பட்டான். என்ன டேடி கையெழுத்து போடுறதுக்கு தப்பா? நான் இல்லைடா, அவர் கடையில் புக் வாங்கினா அவர் கையெழுத்து போடுவாராம். சரி விட்றான்னு சொல்லிட்டு பக்கத்தில் அரங்குக்கு போனேன். அப்துல் ரகுமான் இருந்தார், கவிக்கோ. அவர்கிட்ட புத்தகம் வாங்கும்போது, தம்பி இங்கே வானார். ஐயாண்ண, இதெல்லாம் நான் எழுதின புத்தகம், எங்கள் அப்பா எழுதின புத்தகம் தரேன் இருந்தார். ஃப்ரீயாகவே கொண்டு வந்து கொடுத்தாரு, கையெழுத்து போட்டு. கொஞ்ச நாள் ஆச்சு, எங்கே வராரு ஆளை விட்டு, ஞானி tamilstudio.com வராரு. நான் படம் எடுக்கிறேன், ஆளுக்கு 500 ரூபா கொடுங்கன்னாரு. ஞாபகம் இருக்குங்களா? அப்போ நான் கேட்டேன், ஒரு கையெழுத்து போடுறதுக்கு அவரால் முடியலையே, 500 ரூபா கொடுங்கன்னு சொல்கிறீங்களே, என் மனசு கஷ்டப்படுதேன்னு. இருக்குமா இருக்காதா? அவர் நான் போய் சொல்கிறேன் ஐயா கிட்டேனார். இந்த தைரியம், இந்த தன்னம்பிக்கை, இந்த உறுதி, இந்த திடகாத்திரமான ஒரு மனுஷனுக்கு ஒரு வழி காட்டுறது எங்கன்னா இங்கே தான், இந்த அமைப்பில் தான் இதெல்லாம் நடந்தது. உண்மை. கஸ்தூரிராஜா சார்கிட்ட வரும்போது நான் கேட்டேன், 1 ரூபா பற்றி பேசுகிறீங்களே சார், உங்களுக்கு 1 ரூபாய்க்குன்னா சார் சம்பந்தம்? பைரவியில் உங்கள் சம்பந்தி ரஜினிகாந்த் 1 ரூபா காயின் வச்சு காட்டி படத்தை முடிச்சார். 10 ரூபா தாரேன், உலக சத்தம் தாரேன், உங்கள் பாட்டில் 1 ரூபா சொன்னீங்க. 1 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன சார் அவ்வளோ ஒரு பொறுத்தானே? அவர் கஷ்டத்தை சொல்லி அந்த 1 ரூபா கதையை சொன்னார். இது எங்கே? இந்த அமைப்பில் தான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து தெளிவு பெற்றது. ஒவ்வொருத்தரும் பெருமையான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து அறிவு கலைஞ்ச இந்த இடம், நிறைய விஷயம் கற்றுக்கணும். கற்றுக்காதவங்க அவனுக்கு கொடுப்பணும் இல்லை, அவ்வளோதான். இங்கேருந்து தான் நான் ஒரு அளவுக்கு நல்லா தெளிவு பெற்று நிறைய குறும்படங்கள் நடித்தேன். நிறைய விஷயங்கள் இந்த மாடியில் கோடம்பாக்கத்தில் ஏழை தமிழர்கள் பிரச்சனை நடக்கும்போது கூட, அதனுடைய தாக்கம் எல்லாருக்கும் இருக்கும்போது கூட அவங்க பங்களிப்பை செலுத்தும்போது
அது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவங்களுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம சேர்ந்திருக்க சேர்க்கை ரொம்ப முக்கியம். அதால் தொடர்ந்து இந்த அமைப்புக்கு வாங்க, உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து நிறைய புத்தகங்களை படித்து போராடுங்க. போராடுறது தப்பு கிடையாது. உங்களுக்காக கூட சேர்ந்து போராடுறதுக்கு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சில நேரத்தில் டீ கடைங்களை போய் பார்த்தா தாடி வச்சுக்கிட்டு 40-50 வயசாகி தனியாக போராடிங்கிறான். திக்கு தசையே இல்லாத எத்தனையோ நடிகர்கள், வழி தெரியாத, வழி தெரிஞ்சும் குருடனாக இருக்கிறவங்களாம் இருக்கான். உங்களுக்குலாம் இவர் சொல்லி எடுத்து உட்கார வச்சு இந்த மழையில் கூப்பிட்டு பேச வச்சு உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறாரு பாரு, மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்.